praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பே தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல மகா பரிசுத்தமான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கான வேளையிலே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடானோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவும். ஹல்லேலூயா. துதி செய்வதே தேவனுக்கு இன்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. துதித்தலே அவனுக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் துதிகளின் நடுவிலே வாசப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. தூயாதி தூயவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் வார்த்தையில உண்மை உள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், அன்பில் மாறாதவர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் செய்யக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்துக்கு கனம், உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபைக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise and worship you, Lord. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்கள் நம்மை கர்த்தர் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. உம்மை நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களோடு கூட இருக்க போகிற இம்மானுவேலரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த நடத்தி வந்ததான தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் காத்து வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாக, மாணிக்கையாக, சர்வாங்க தகனவலியாக, ஜீவபலியாக கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை தொடங்க நேரம் முதல்
முதல் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு கோடானோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறத்தக்க நாமத்தில் ஆண்டவரே, இந்த காலங்களில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்தும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். இந்த ஆராதனை நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆராதிக்கிற எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் வல்லமைகளை நிரப்பட்டும் சுவாமி. ஆண்டவரே, விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவரை, எல்லா விதமான சிந்தனைகளையும் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு ஒருமுகப்படுத்தி கொடுத்தீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக இந்த ஆராதனை தொடக்க நேரம் முதல் முடிக்கிறதும் நீரே பொறுப்படுத்த வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை, சகல துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். 456வது பாடல், நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எல்லாரும் சேர்ந்து நன்றியோடு நாம் அவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம் இயேசுவை உள்ளத்தால் பாடி, நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடி. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடி. நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடி. எரிகோ பதிலும் உன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ பதிலும் உன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீங்கை தீடாதே, துணை தீடாதே நின்று வேண்டும். கலங்கிடாதே, தீங்கை தீடாதே, துணை தீடாதே நின்று விடும். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடு. துன்மார்க்க ஏதுவான வேலை கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்க ஏதுவான வேலை கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் பாடு. என்றும் நன்றியால்
பாடு நம் இயேசுவை உள்ளத்தாரின் பாடு சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் என்றும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தாரின் பாடு என்றும் நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தாரின் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்றும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தாரின் பாடு என்றும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தாரின் பாடு. அல்லேலூயா. 508வது பாடலை நாம் பாடுவோம். எந்த நேரமும் இப்போதும் இயேசு எனக்கு ஒத்தாசை. Jesus.
இன்னும் ஒரு பாடலை பாடி அப்படியே நம் ஆராதனைக்கு நேராய் கடந்து போவோம். 501வது பாடல், துதிப்போம் அல்லேலூயா பாடல். மகிழ்வோம் மகிமனை போற்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அந்த தெய்வத்தை, இயேசு ராஜாதி ராஜாவை, நம்முடைய பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா.
செய்யும் சர்வவல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அன்பிலே ஒளியே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அன்பிலே ஒளியே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பரக்கும் பக்கிற்கும் பயத்திடம் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பரக்கும் பக்கிற்கும் பயத்திடம் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எங்கள் அடைக்கலமாய் போதும் பொல்லாப்புவராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாய் போதும் பொல்லாப்புவராதே. சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஓடோடி வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடத்திடுவேன், சகாக்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடத்திடுவேன், சகாக்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களை தாக்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களை தாக்கிடுவார் தூதர். போதும் தாய் என் கூடாரத்தை அதில் காவல் காத்திடுவார். போதும் தாய் உன் கூடாரத்தை அதில் காவல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணலாம். ஆராதனை என்ன தெரியுமா? அவரை புகழ்வது, அவரை புகழ்ந்து தழுவு. ஏன்னா அவர் புகழ்ச்சிக்குரியவர். ஆராதனை என்ன தெரியுமா? துதி செலுத்துவது. ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரர். ஆராதனை பண்ணு. ஏன்? அவர் ஆராதனைக்குரியவர். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறது. பரிசுத்தம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும்.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட கேட்கும். உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார் அல்லவா? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அல்லவா? அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் அல்லவா? எவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவர். அவர்தான் தேவன், அவர்தான் தெய்வம், அவர்தான் ரட்சகர். எனக்கு அன்பானவர்களே, அவர்தான் மீட்பர். உன்னையும் என்னை படைத்தது மட்டுமல்ல, ஆபத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, பலவீனத்தில் இருந்த நம்மை, வியாதியில் இருந்த நம்மை, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை, எதை நரகத்துக்கு பாத்திரராய் இருந்த நம்மை விடுதலையாக்கினாரே. அவர்தான் விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? ஹல்லேலூயா! அவரை சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே. அப்படியானால் அவரை தானே நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை நாம் எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாம் ஆராதிக்கலாமே. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா! உம்மை உயர்த்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அவருடைய சர்வ சேனையை உண்டாக்கினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. என்ன அழகா நேர்த்தியாக படைத்திருக்கிறீர். சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஏன்னா அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். Amen.
இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது இணையாகுமோ? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உன்னாகும் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழ்ந்துதையா, என் வாழ்வில் வெல்ல வெல்ல உம்மின்பம் பெருகுதையா. நானும் உங்கள் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உங்கள் ஆட்டுக்குட்டி உம்மை நானே பின்தொடர்ந்தே உம்மை நானே பின்தொடர்ந்தே உந்தோளில் நான் இருப்பேன். சொல்லுவோம் தூவித்து தூவித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூவித்து தூவித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம். Praise the Lord. Oh, praise the Lord. Hallelujah. கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை உயர்த்துகிறோம். Praise and worship you. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. Oh, praise the Lord. Hallelujah. Praise the Lord.
பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் எனக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. எல்லாரும் சேர்ந்து இந்த கவியை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பாடி, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இத்தனை மாதங்கள் நமக்கு தூங்காமல் உறங்காமல் நம்மை பாதுகாத்தாரே. இந்த கொரோனா வைரஸ்ல நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் எனக்கு அளிப்பார். பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும், அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் எனக்கு அளிப்பார். பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் எனக்கு அளிப்பார். அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும், அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. Hallelujah, praise the Lord, hallelujah, glory to God. கர்த்தருக்கு மகிமை 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 எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise and worship Lord. கர்த்தருக்கு மகிமை. இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்தீரே, பாதுகாத்தீரே, நடத்தினீரே, தாங்கினீரே, ஆலோசனை தந்தீரே, உணர்த்தினீரே, உருவாக்கினீரே. ஆண்டவரே அப்பா, சிட்சித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் அப்படி நடத்தும் போதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடியால் ஹல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஒரே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோட பாடலோடு இடைப்பட்டிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, பெருமையான பாத்திரமாய் நிரம்பி வருகிற பாத்திரமாய் மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, உமது கிரியையாகிய வானங்களையும் பூமியையும் பார்ப்பது மனுஷர்களை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாந்தோம். ஆயினும் உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தம், உங்கள் தயவின் நிமித்தம், உங்கள் அன்பின் நிமித்தம் அப்பா எங்களை நினைத்து எங்களை விசாரித்து ஆசீர்வதித்தீரே, அதற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை வலுவாமல் கண்மணி போல காருண்யனால காத்தீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சரீரம் ஆவி ஆத்மா சோர்ந்து போன நேரத்துல உங்களை துதி சத்தத்தால் எங்களை பலப்படுத்தினீர், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகவலை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஓடும் நதி ஒரு வழக்கம் மனங்களை போல எங்களை வைத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பஞ்ச காலத்திலும் எங்களுடைய இடையில் ஒரு தீராத வரிக்கு ஆண்டவரை அணி கொடுக்க
நடத்துகிறவர்களாய் நீ வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணுக்கும் ஆண்டவரே மாறாத கொள்ளைக்கும் தப்பி விட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டாரோ அவர்கள் அதிகமான நன்மைகளை செலுத்துகிறார்கள். நாங்கள் அதிகமான நன்மைகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வார்த்தைக்கு நேராக கடந்து கொடுக்கிறோம் அப்பா. மகத்துவம் உள்ள ஒரு சத்தம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அக்னி ஸ்மாலைகளில் விளங்குற ஒரு சத்தம் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசிரியமாறு நீங்க வெளிப்படுத்தவா நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். வேத பாடம் வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் வரை. ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் வரை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாரானாலும் சரி போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனை நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயோ? தேவன் அவனோட கிரைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாத செயல்களை எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாபமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அகழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்களே, வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகள் வழியை திகழ்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையில் கிருபையும் சத்தியமுமாக இருக்கிறது. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது. உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்துகொண்ட வழிகளை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மை தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை செயல்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை மலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்துமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என் விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நானும் வந்து காத்திருக்கிறேன். தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா கட்டுகளுக்கும் மீட்டுவிடும். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 22வது வசனத்தில், தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சமூகத்துக்கு வருகிறோம். உம்மை ஆராதிக்கும்படிக்கும் உம்மை துதிக்கும்படிக்கும் உங்கள் நாமத்தை வலிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் ஸ்நாகியத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே, தொடர்ந்து உம்மோடு இருக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்நாகியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தேவ பிரசனம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே இறங்கி வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைந்து காணப்படும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை, தேவ தயவு, தேவ இரக்கம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு இறங்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனை மறைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சன்னங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உம்மிடத்தில் கிட்டி சேரும்படியாய், இன்னும் ஆண்டவர் உம்மிடத்தில் பக்குவப்படும்படியாய் ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒரு பெலனாகவும் ஜீவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, அவர்களை தேற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உம்முடைய சன்னங்களுக்கு போதுமானதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் வெல்லப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாமல் எல்லோரையும் பாதுகாக்கிற தேவன் இது ஒருவர். அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் ஆவியிலே கர்த்தாவே வெல்லப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் கர்த்தரிடத்தில் சேரும்படிக்காய் ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே நீ ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் தேவ கிருபையினால் ஆண்டவரே ஒருவரை மூடுபடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் எல்லாவற்றும் கர்த்தர் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த புதிய நாளிலும் இந்த புதிய வாரத்திலும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஒருவர் இந்த காணொளி காட்சி மூலமாக சந்திக்கும்படி ஆண்டவர் பாராட்டின இறக்கத்திற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக, பரம கானானுக்கு நேராக போவதற்கு அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் சோர்ந்து போகிற ஜனங்கள்.
ஆவிக்குரிய பிரயாணத்திலே சோர்ந்து போகிற ஒரு நிலைமை. ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகிறார்கள், வேதத்தை வாசிப்பதற்கு சோர்ந்து போகிறார்கள், தேவனை ஆராதிப்பதற்கு சோர்ந்து போகிறார்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு சோர்ந்து போகிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய நமக்கு இக்கட்டான நிலைமை வந்திருக்கிறது. இந்த நிலைமை நமக்கு வந்தும் பலவிதமாய் நாம் எதிர்பார்க்கிறபடி ஏன் இது வந்தது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது அப்படின்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் தனியாக பர்சனல் லைஃப்ல தொடர்பு இல்லாமல் இருப்பதுதான். குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறோம், குடும்பமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குடும்பமாக பாட்டு பாடுறோம், குடும்பமாக பைபிள் வாசிக்கிறோம், சபையாக ஆராதிக்கிறோம், சபையாக நாம் எல்லாரும் வந்து பைபிள் படிக்கிறோம். ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஐக்கியம் இல்லை என்பதைத்தான் நான் உணர்கிறேன். ஏன் ஐக்கியம் இல்லை? ஏன் அவர்கள் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தர் சமூகத்துக்கு வர முடியல, உபவாசிக்க முடியல அப்படின்னா அவர்கள் சோர்ந்து போகிற நிலைமை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. பலவிதமான நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறார்கள், பலவிதமான போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறார்கள். எனவே சோர்ந்து போகாமல் கர்த்தர் சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். எதற்கும் சோர்ந்து போகவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வரும் பொழுது சோர்ந்து போனார்கள், ஆகாரத்துக்கு சோர்ந்து போனார்கள், குடிக்க தண்ணீருக்கு சோர்ந்து போனார்கள். ஏன் எங்களுக்கு இல்லை, ஏன் எங்களுக்கு இல்லை என்று சோர்ந்து போனார்கள். இன்னும் நாங்கள் எவ்வளவு நாட்கள் நடக்க வேண்டும், இன்னும் கானானை கொடுத்த பாடு இல்லை, கானானை காணவில்லை, இன்னும் கானானை பார்க்கவே இல்லை, நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகலாம் என்று சோர்ந்து போய்விட்டார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய பேர் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ஜெபத்தை குறைத்து விட்டார்கள், வேதத்தை அதிகமாக வாசித்தவர்கள் வேதத்தை குறைத்து விட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். இன்றைக்கு தம்முடைய ஊழியக்காரனாகிய நான், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனாகிய நான், உங்களுக்காக நான் பரிதாபத்தோடு உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிலரை தவிர அநேகர் இன்றைக்கு ஜெபிக்கிறதில்லை, அநேக தேவ சமூகத்தை காத்திருக்கவில்லை, அநேக தேவனை ஆராதிப்பதில்லை, தேவ சமூகத்தை நாடுவதில்லை, வேதத்தை படிச்சு தியானிப்பதே கிடையாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, நீ சோர்ந்து போயிட்டியா? இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுனால சோர்ந்து போயிட்டியா? வேலை இல்லைனால சோர்ந்து போயிட்டியா? இல்ல பொருளாதாரம் உனக்கு பாதிக்கப்பட்டதுனால சோர்ந்து போயிட்டியா? சோர்ந்து போகிறவருக்கு ஆண்டவர் வேலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவாங்க. என்ன தாகம் ஐயா அது? ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்களாம். என்ன தாகம்? அதுதான் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேடுவதற்கு ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அனைத்து திரிந்து அதை கண்டறியாமல் போவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நாள் வருவதற்கு முன்பதாக இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம்.
வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வசனத்தை தியானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அன்றைக்கு நீ சோர்ந்து போயிடுவேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய சத்தியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், வேதத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீ சோர்ந்து போகாம படித்துக் கொள்ளு, சோர்ந்து போகாம ஜெபித்துக் கொள்ளு, சோர்ந்து போகாம கர்த்தரை ஆராதனை செய், சோர்ந்து போகாம தியானம் செய், கர்த்தருக்குள் ஆவிக்குள்ள வளருவதற்கான முயற்சிகளை செய். உன்னை சோர்வடைய செய்வதற்கு பிசாசு பல விதத்தில் எத்தனை பண்ணுவான். உன்னை சோர்வுக்குள்ளாக மாற்றுவதற்கு பிசாசு பலவிதமான உன்னோடு கூட போராடுவான். அதற்கு இடம் கொடுக்காதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே 12ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி, இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. சோர்ந்து போயிடுவாங்க. ஆகாரம் இல்லைன்னா அவங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுடும். தண்ணி இல்லைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சோர்வு வந்த உடனே இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, பலவிதமான பாடுகளும் போராட்டங்களும் வரும்போது சோர்ந்து போகிறாங்க. சோர்ந்து போகும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் எனக்கு இதை செய்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், ஏன் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்தார் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. வேதாகமத்திலே ஒரு கூட்டம், ஒரு சில சகோதரர்கள், ஒரு குடும்பத்தின் சகோதரர்கள் புலம்பினதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆதியாகமம் 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது, இது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய், அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். நிறைய பேர் எனக்கு புலம்பிட்டு இருக்கிறது தெரியுமா? ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அது. நான் இப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறது இல்லை, சோர்ந்து போச்சு, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாடுகள், நான் உண்மையா தானே இருக்கிறேன், நான் ஏன் பரிசுத்தமா தானே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் அனுமதிச்சார் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 பேர் சோர்ந்து போக மாட்டாங்க. யார் தெரியுமா 3 பேர் சோர்ந்து போக மாட்டாங்க? ஒன்று, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டார். எப்படி ஆண்டவர் போய் சோர்ந்து போயிடுவாரா? ஆண்டவரே சோர்ந்து போக மாட்டாரா? சோர்ந்து போனாரா? பாருங்க, ஆண்டவர் எத்தனை கோடி தேவதூதர்களை பரலோகத்தில் வைத்திருந்தார். அதுல ஒரு கூட்டம் கீழே தள்ளப்பட்டது, விழுந்து போனார்கள், எழும்பி விழுந்து போனாங்க. ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரா? இருக்கிற மிகாவேல் காபிரேலை வைத்து பல திட்டங்களை நிறைவேற்றவில்லையா? அவர் சோர்ந்து போனாரா? ஜனங்கள் பாவம் செய்தார்கள். நோவாவின் நாட்களில் பலவிதமான நெருக்கத்தில் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள். தேவன் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஜலத்தினால் அழித்தார்கள். ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரா? மறுபடியும் இந்த உலகத்தை எப்படி இந்த ஜனங்களால் நிரப்பினார்? ஒரே ஒரு மனுஷன் நோவாவின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தை வைத்து மறுபடியும் ஆண்டவர் ஜெனரேஷன்களை உருவாக்கினார். சோர்ந்து போனாரா? இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி போயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போகவே இல்லை. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, யாத்ரா புஸ்தகத்துல அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க.
எத்தனை லட்சங்கள் ஜனங்கள் வந்தாங்க. ஆண்டவர் பாருங்க சோர்ந்து போயிட்டாரா அவங்களை தொடர்ந்து. அவங்க எவ்வளவு பாவம் செய்தாங்க, அழிந்து போனார்கள். ஒருவரும் அங்கே இல்லை. முதல்ல புறப்பட்ட ஜனங்கள் ஒருவரும் இல்லை, எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை. இருக்கிற ஜனங்களை வைத்து கானானுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். ஆண்டவர் சோர்ந்து போகவே மாட்டார். அதனால்தான் இந்த வேதத்தில் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகவே மாட்டார். இரண்டாவது யார் சோர்ந்து போக மாட்டாங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 16வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போக மாட்டோம். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எனவே ஊழியக்காரர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. முதல்ல கர்த்தர் சோர்ந்து போக மாட்டாரு. இரண்டாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. மூன்றாவது யார் சோர்ந்து போக மாட்டாங்க என்றால் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 40 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டாரு. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. மூன்றாவது யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் சோர்ந்து போகவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சிலர் சோர்ந்து போனார்கள். யோனா பாருங்க, யோனாவை குறித்து வேதம் சொல்லுது, சோர்ந்து போனா. யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போயிட்டான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்போது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறது. அவன் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே, என்னை தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, சோர்ந்து போகிற நிலைமை நிறைய பேருக்கு வரும். கொஞ்சம் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல சந்தோஷமா போயிட்டே இருந்தா எதையும் கவலைப்பட மாட்டோம். எதோட சின்ன காரியம் நேரிட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கப்பலே கவலை மாதிரி சோர்ந்து போய்விடும். சோர்ந்து போய் கொண்டிருக்கிற நிறைய பேர். கஜினி முகமது 13 முறை படையெடுத்தான். 13 முறையும் தோர்த்து போனான். அப்பொழுது ஒரு குகைக்குள்ளே போய் அவன் படுத்துக் கொண்டான். குகையில படுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு சிலந்தி தன்னுடைய கூடை கட்டினான். அந்த சிலந்தி கூடு கட்டவும் அந்த கூடு அப்பொழுது விழுந்து போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த சிலந்தி பாருங்க தொடர்ந்து முயற்சி எடுத்து அந்த கூடை கட்டி முடித்தது. அப்பொழுதுதான் இந்த கஜினி முகமது அவர் ஒரு தீர்மானம், இந்த சிலந்திக்கு இவ்வளவு தைரியம் இருந்து சோர்ந்து போகாமல் தன்னுடைய கூட்டை கட்டின் போவனால் நானும் என்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குவது எத்தனை முறை நான் தோற்றாலும் நான் ஜெயிப்பேன் என்கிற தீர்மானத்தோடு ஜெயித்து முடித்தான். எனவே நமக்கு வருகிற சோதனைகள், வருகிற பாடுகள் எது வந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி எடுத்து சோர்ந்து போகாமல் நாம் செய்த காரியத்தை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எதிலெல்லாம் சோர்ந்து போகிறோம் என்பதை குறித்து ஒரு 3 குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 39:10. என்னிலிருந்து உங்களுடைய வாதையை எடுத்து
போடும். என்னிலிருந்து உம்முடைய வாதை நீர் எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னிலிருந்து உம்முடைய வாதை நீர் எடுத்து போடும். உம்முடைய கரத்தின் அடிகளால் சோர்ந்து போகிறேன். எப்போ எதனால இந்த வார்த்தையை சொல்றாரு? அவர் செய்த ஒரு தவறினால், பாவம் செய்து விட்டார். பச்சைவால் இடத்திலே பாவம் செய்தார். அந்த பாவம் செய்வதற்காக கொலையும் செய்தார். எனவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளும் பொழுது தேவன் அடித்த அடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. இதைத்தான் இங்கே 39ஆம் சங்கீதத்திலே தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும். ஒரு கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவருடைய அடி யார் வாங்க முடியாது? ஆண்டவர் அடிச்சா தாங்கவே முடியாது. ரொம்ப கவனமா இருக்க விசுவாச மக்கள். ஒரு தகப்பன் அடிச்சுட்டா தாங்கிடலாம், ஒரு தாய் அடிச்சுட்டா தாங்கிடலாம், ஒரு போதகர் அடிச்சா தாங்கலாம். கர்த்தர் அடித்தால் எழுந்திருக்கவே முடியாது. கர்த்தர் இப்பொழுது தாவீதை சிட்சிக்கிறார். கவனமாக கேளுங்கள். சோர்ந்து போகிறோம். ஏன் சோர்ந்து போகிறோம்? முதலாவது, தேவன் நம்மை உணர்த்தும் போது, நம்மை அடிக்கும் போது, நம்மை சிருஷ்டிக்கும் போது, சிட்சிக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் போது, ஆண்டவர் நம்மை அடிக்கும் போது திருத்துவதற்காகத்தான் இதை செய்கிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? கட்டாயமில்லை. எனவே நாம் அந்த ஏன் நாம் சோர்ந்து போறோம்? கடினமான விஷயங்கள் வரும்போது, கண்டிப்பு வரும்போது சோர்ந்து போறோம். பசங்களை இன்னைக்கு பாருங்க, திட்டா சோர்ந்து போறாங்க, கோச்சிக்கிறாங்க. செல் எடுக்காத அப்படின்னா கோச்சிக்கிறாங்க. ஏன் எடுக்காதன்னு சொல்றாங்க பெற்றோர்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் இதை போகாத, இங்க போகாத, இந்த மாதிரி இடத்துக்கு போகாத, இதை செய்யாதன்னு சொன்னா அது சிக்ஷை. சிக்ஷை ரொம்ப முக்கியம். சிக்ஷை வரும்பொழுது சோர்ந்து போகவே கூடாது. போதகர் கண்டிக்கும் போது சோர்ந்து போகாதே. உன் தகப்பனார் கண்டிக்கும் போது, தாய் தகப்பன் கண்டிக்கும் போது சோர்ந்து போகாதே. அதை நீ ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள். உனக்கு ஆசீர்வாதமாயிரு, பின்பாக உனக்கு ரொம்ப பிரயோஜனமாயிருக்கு. சோர்ந்து போயிடாதே. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 3. என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதான் தாவீதை சிட்சிக்கிறார். தாவீதை ரொம்ப நேசித்தார் ஆண்டவர். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, விசுவாச மக்களே, உங்களுக்கு சிட்சை வரும்பொழுது நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் சோர்ந்து போயிடாதீங்க, கோபப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. யாரை திட்டுவார்கள், யாரை அடிப்பார்கள், யாரை கண்டிஷன் பண்ணுவார்கள் தான் அந்த நேசிக்கிற பிள்ளைகளை தான் அதை செய்வார். நீதிமான் கொட்டும் போது அது என் தலைக்கு எண்ணெயா இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை கடிந்து கொள்ளும்போது, சிட்சிக்கும் போது சோர்ந்து போயிடாதே. அதுதான் உனக்கு மிகவும் பலனுள்ள பயன். தாவீதை ஆண்டவர் சிட்சித்தார். அந்த பிள்ளை
பிறந்த பிறகு அதை பார்க்கவே முடியல, அவ்வளவு கேவலமா இருந்தது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, சில நேரங்களில் நாம் அடி வாங்குவோம், சில நேரங்களில் நமக்கு சில பாடங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். சில தடைகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது. தேவன் அதற்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி உணர்த்திட்டே இருக்கிறார். ஆனா நம்ம கவனிக்கவே மாட்டோம். நீதிமொழிகளை வாசிக்கிற பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை, என் ஆலோசனை நீங்கள் எல்லாரும் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். கடிந்து கொள்ளுதல் ஆலோசனைகள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் போது மிக கவனமாக இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. உங்களை சிக்ஷிக்கும் போது, உங்களை அடிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா, இன்னும் கூட நீங்க அவருடைய சமூகத்தில் நெருங்கி வருவதற்கு தானே அல்லாமல் வேறு ஒரு காரியமும் அல்ல. உங்களை கடிந்து கொள்வதற்கு, உங்களை அப்படியே அடிச்சு துன்புறுத்துவதற்காக அல்ல. நீங்கள் சரியான பாதையிலே கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் சில பாதைகளை, சில பாடங்களை தேவன் நமக்கு தருகிறார். சில உணர்வுகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்வார், இடித்து போடவல்ல மூன்ற கட்டவே கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது, ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகவே போகாதீங்க. ஹல்லேலூயா. அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் அப்படி வாசித்தீர்கள் என்றால் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்புக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வரும்பொழுது சோர்ந்து போகாது. ஆபத்து வருகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆபத்து என்றால் ஏதோ விபத்து அல்ல, ஏதோ ஆக்சிடென்ட் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார். என்ன புரியுதா உங்களுக்கு? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து அப்படின்னா அது சோதனை. சோதனை நேரிட்டது யோசேப்புக்கு. பாவம் செய்யும்படிக்கான வாய்ப்புகள் வந்தது, சோதனை நேரிட்டது. அது ஆபத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து என்றால் சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், சோதனை, நெருக்கமான நேரங்கள், அது ஆபத்து. ஆபத்துக்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, நெருக்கமான நேரங்கள் வரும்போது சோர்ந்து போகாதே. யோசேப்பு சோர்ந்து போகவே இல்லை. யோசேப்பு அங்கதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சோர்ந்து போகவே இல்லை. என்ன இந்த மாதிரி சோதனை வருது? ஏன்பா எனக்கு இந்த சோதனை? ஏன் நான் ரொம்ப பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், நீதியா வாழணும்னு நினைக்கிறேன், உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சோதனை வருதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதே. அந்த நேரங்களிலே உற்சாகமாய் இருந்து என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி உற்சாகம் அடைந்தாரே யோசேப்பு. எனவே சோர்வுகள் வரும்பொழுது, ஆபத்துக்கள் வரும்பொழுது, விபத்துக்கள் வரும்பொழுது, நாச மோசங்கள் வரும்பொழுது, பலவிதமான நெருக்கங்கள் வரும்பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது சோர்ந்து போகாத. தொடர்ந்து உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடிட்டே சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை? எனக்கு மட்டும்தான்? அந்த உலகத்துக்கே இந்த பிரச்சனை வந்துருக்குது. இப்போ உலகத்துக்கே இந்த பிரச்சனை, நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இந்த சர்ச்சு மட்டும் மூடலை, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளும் மூடப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாருக்கும் வருகிற சோதனைகள் தான், எல்லாருக்கும் வருகிற பாடுகள் தான், எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகள் தான், நெருக்கங்கள் தான். அவைகளில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உங்களுக்கு வருகிற தனிமையா இருக்கிறீங்க, போராட்டத்தின் மத்தியில், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாராம்? பலன் கொடுக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள்.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தா, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது. ஆனா அவன் தொடர்ந்து போயிட்டே இருந்தான். ஆனா அந்த ராஜா சொல்றான், அநீதியுள்ள என் ராஜாவை ஏன் இவள் அவ்வளோ அகற்றிக்கிட்டே இருக்கிறா? அவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா நியாயம் செய்யலாம். அநீதியுள்ள ராஜாவே அப்படி செய்யும் பொழுது நீதியுள்ள ராஜாவாகிய நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போயிட்டார். இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன். போன மாசம் எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஜெபம் பண்ணேன், அற்புதம் செய்யறேன். அதுக்கு முதல் மாசம் செஞ்சேன், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு அற்புதமே செய்யல, தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். சோர்ந்து போகாதே. ஜெபம் பண்ணுவதற்கு சோர்ந்து போகாதே. பிசாசுனா தோர்ந்து போனோம். உன்னை பார்த்து நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன்னா பிசாசு ஜெயம் எடுக்கணும். நமக்கு கொடுக்கிறார் என்பதற்காக நான் ஜெபிக்கவில்லை, கொடுக்க போகிறார் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். நேற்று ஜெபித்தே கொடுக்க போகிறார் என்று நான் ஜெபித்தேன். இன்றைக்கும் கொடுக்கவில்லை, அதனால ஜெபிக்கிறேன். மறுபடியும் கொடுக்க போகிறார் என்று நான் ஜெபிக்கிறேன். நாளைக்கும் அதையும் ஜெபிக்க போகிறேன். ஹalleluya, கர்த்தர் எனக்கு கட்டாயம் செய்வார் என்று நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகவே இல்லை. பாருங்க, சோதனை கொடுத்தான் ஆண்டவரே. உபவாசத்தை முடிச்சுட்டு வந்தேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல உபவாசத்தை முடிச்சுட்டு வந்து பிசாசு ஒரு சோதனையை கொடுத்தான். அதுல பாஸ் பண்ணிட்டார். இன்னொரு சோதனை கொடுத்தான், அதுலயும் பாஸ் பண்ணிட்டார். இன்னொரு சோதனை கொடுத்த அதையும் ஆண்டவர் பாஸ் பண்ணிட்டார். அந்த 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா புரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவரை விட்டு விலகி போனான். ரொம்ப முக்கியமானது. அவர் சோர்ந்து போகவே இல்லை. என்னடா பிசாசு இவ்வளவு சோதிக்கிறானே, சோர்ந்து போல. அவரை விட்டு விலகி போற அளவுக்கு அவன் சோர்ந்து போயிட்டான். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் தான் நீங்களும் தான். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கு. நாம் ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகவே கூடாது. அவன் விலகி போயிட்டான். அதோட ஒரு முறை வந்தான். எப்ப வரா? கடைசியில ஆண்டவன் தம்முடைய பிள்ளை சீஷர்களோடு பேசிட்டு இருக்கும் போது வந்தான். கடைசி நாட்கள்ல ஆண்டவன் இந்த உலகத்தை விட்டு எடுக்க போற. அப்ப பிசாசு வருகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதியை வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே. ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை ஆண்டவர். ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்க. ஏன் சோர்வு வந்தா என்ன தெரியுமா வரும்? வியாதி வரும். நீங்க ரொம்ப சோர்ந்து போய் பலவீனமா உட்கார்ந்து கொஞ்ச நாள் உட்காருங்க, வியாதி வர ஆரம்பிச்சு. பைபிள்ல அப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 27ஆம் வசனம். தானியேல் 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினாலே நான் வியாதிப்பட்டிருந்தேன். எப்போ? சோர்ந்து போய் உட்கார்ந்து போது வியாதிப்பட்டேன். சோர்ந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்து பாருங்க. அதிக நித்திரை என்ன ஆகுமா? கன நித்திரை வந்தா கந்தை உளுத்துவிக்கும். தூக்கம் என்ன உண்டாக்கும்? கந்தையை உடுத்துவிக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தூங்கிட்டே ஒரு நாள் நீ கந்தை தான் உடுத்துவேன், கந்தை கூட இல்லாம போயிடும். வியாதி வர ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு சிலர் பாருங்க, நீங்க சோம்பல் எல்லாம் ஷேவ் பண்ணாம முடி விட்டாம பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவங்கள பிரிச்சு பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் வரும், என்னென்னமோ இருக்கும், அழுக்கு மாதிரி. அவன் சோம்பல், அவன் ஷேவ் பண்ண கூட முடியாது, அவன் முடிவெட்டவும் முடியாது. சோர்ந்து போயிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாரு, வியாதி வர ஆரம்பிச்சு. சோர்ந்து போகாதே. நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. என்ன அற்புதமா நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவோ கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவருக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேலே கரையில குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். போயிட்டே இருக்கிறாங்க, பிரயாணம் போயிட்டே இருக்கிறது. யோர்தானை கடந்து போறாங்க. யோர்தானில் கடந்து தீர முடியாது. அந்த ராஜாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க கட்டாயம் இதை கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போனாங்க. யோர்தான் நின்று போச்சு. உன் பிரயாணத்தை நிறுத்தாதே, உன் ஆவிக்குரிய பிரயாணத்தை நிறுத்தாதே, உன் ஜெபத்தை நிறுத்தாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வரும் பொழுது அந்த விசுவாசத்தை, அந்த உற்சாகத்தை நிறுத்தாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உன்னை அடிக்கும் போது, உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தொடர்ந்து உன் பிரயாணத்தை செய். தொடர்ந்து தேவனோடு நெருக்கமாயிரு, தேவனுடைய ஐக்கியத்தில் இரு, தேவனோடு அன்பில் இரு, தேவனுடைய கண்டிஷன்ல இரு, தேவனுடைய அந்த பாதுகாப்புக்குள்ள இரு. சோர்ந்து போகவே போகாது. உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணம் என்ன நோக்கம்? நோக்கம் என்ன தெரியுமா? ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கம் நித்திய ஜீவன். வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும், இந்த பாடுகளும், இந்த பிரச்சனைகளும், இந்த தடைகளும் நம்மை ஒன்றும் செய்ய போறதில்லை. சோர்ந்து போயிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோர்ந்து போறோம். சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோச்சிக்கிறோம். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படணும். சின்ன காரியங்களுக்கெல்லாம் அப்படியே முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். சோர்ந்து போயிடாத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்க போகிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. ரோமர்கள் எழுதின நிருபம், கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்கிறதில் செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்வதில் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யப்படும். என்னது? நன்மை செய்து பாடுவனுக்கு தான் ரொம்ப கரெக்ட். தீமை செய்து பாடுவனும் என்பது அது நல்லதல்ல. வேதம் அப்படிதான். நன்மை செய்து பாடு. எவ்வளவு நாளைக்கு நன்மை செய்யலாம்? அடிக்கடி நன்மை செய்ய முடியுமா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்கிறதை சோர்ந்து போகாது. நன்மை செய்ய உனக்கு வரும்பொழுது அது சோர்ந்து போகும். நற்கிரியும் நன்மையும் அண்ணன் தம்பி மாதிரி. நற்கிரியைகள் அது ஆவிக்குரிய விஷயம். நற்கிரியைகள் வெளிச்சம். நற்கிரியைகள் என்பது வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வசனம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நற்கிரியைகள் என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்மை செய், நற்கிரியைகளை செய். நன்மை செய்வது வேற, நற்கிரியைகள் வேற. நன்மை என்பது உலக பிரகாரமாக உலகத்தாருக்கு செய்யக்கூடிய நன்மை. நற்கிரியைகள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்திலே நல்ல வெளிச்சத்தை தரக்கூடிய. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் விளக்கை கொளுத்தி மரக்காலை மூடி வைக்காமல் விளக்கு தட்டி வைக்கிறது. அதான் நற்கிரி.
நம்முடைய நற்கிரியை, நம்முடைய துக்கிரியைகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள நற்கிரியைகள், நன்மை செய்வதிலே, நற்கிரியைகள் செய்வதிலே சோர்ந்து போகவே போகாது. மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறோமா, வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கணுமா? மற்றவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணுமா, ரட்சிப்பை பற்றி சொல்லிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்காக திறப்பில் நிக்கணுமா, நின்றுட்டே இரு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க உன்னை வர விரும்பினால் நீ 2 மைல் தூரம் நடக்கணும் போ அப்படின்னு சொல்ற. அது நற்கிரி. நற்கிரி நன்மை செய்யறதா, உலக பிரகாரமா நன்மை செய். 2 குறிப்பை சேர்த்து நாம் பிரசவம் பண்ணிக்கிறேன். கடைசியா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு குரு இருந்தாரு, ஒரு சிஷ்யன் இருந்தா. அவங்க ஜஸ்ட் அந்த கேம்பஸ்ல உள்ளாயிட்டு அப்படி நடந்துட்டே வந்திருந்தாங்க. திடீர்னு அந்த தண்ணியில ஒரு தேள் விழுந்து தத்தளிச்சுட்டே. குரு போய் அந்த தேலை எடுத்து வெளியே போட்டார், கொட்டிடுச்சு. கையை உதறிட்டு ரொம்ப வேதனையோடு வந்தார். வேதனையோடு வந்து மறுபடியும் அப்படி சுத்திக்கிட்டே நடத்திட்டே வந்தார். மறுபடியும் வந்து பார்த்தா அந்த தேல் மறுபடியும் தண்ணியில விழுந்துச்சு. மறுபடியும் குரு எடுத்து தேலை எடுத்து வெளியே போட்டார், மறுபடியும் கொட்டிடுச்சு. அப்ப சிஷியன் கேட்டான், குருவே முதல் முறை தான் கொட்டுச்சு, மறுபடியும் நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறீங்க, அது விழுந்து போட்டாரு சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்ப குரு சொன்னாரு, இல்லப்பா தேலுக்கு வந்து கொட்டுகிற அது தன்மை, அதனுடைய குணம் கொட்டுகிற குணம், என்னுடைய குணம் காப்பாத்துகிற குணம். நான் காப்பாத்திக்கிட்டே இருப்பேன், அது கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனுடைய குணம் மாறாது, என் குணம் மாறாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. இந்த நன்மை செய்வதிலே சோர்ந்து போகவே மாட்டேன். நற்கிரியைகளை செய்வதிலே நான் சோர்ந்து போகவே மாட்டேன். நான் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருப்பேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. ஒன்று கிரியை, இன்னொன்று சுவாபம். நம்முடைய சுவாபம், என்னுடைய சாபம் அப்படிதான். இன்னொன்று என்னுடைய சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியைகளை நான் செய்யும். நான் நன்மை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சுவாபம். அது நன்மை செஞ்சுட்டே இருக்கிறது. என்னுடைய சுவாபத்தை மாற்ற முடியாது. அதே போல என்னுடைய கிரியைகளையும் மாற்ற முடியாது. நீங்க யோபு பற்றி கொஞ்சம் வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். அவன் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே இல்லை. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காவலுமாய் இருந்தேன். நல்ல ஒரு முறை கூட நீங்கள் தயவு செய்து நீங்கள் சத்தமாய் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காவலுமாய் இருந்தேன். சப்பானுக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவனுக்கு தகப்பனாய் இருந்தேன். நான் அறியாத வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தேன். அங்க முழுவதும் நீங்க 29ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் 31:17 கொஞ்சம் வாசித்து பாருங்க. 31:17. தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? அது நன்மை செய்வதில் சோர்ந்து போவே. என் வீட்டு வழியா ஒருவனும் வஸ்திரம் இல்லாமல் போனதில்லை. இதெல்லாம் யோபு சொல்ற விஷயம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த டைம்ல கர்த்தருடைய பிள்ளைங்க மற்றவர்களுக்கு சரி, மற்றவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாருக்கு செய்யலாம்? விசேஷமா விசுவாச பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யலாம். அதான் போடுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு செய்யலாம்? விசுவாச பிள்ளைகளுக்கு செய்யலாம், விசுவாசிகளுக்கு செய்யலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு விதவை இருந்தாள். அவள் என்ன செய்தான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே பொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளை தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். மிகுதியாய் செய்தாள். அதுக்கப்புறம் அவர் மரிச்சு போனா பேதுரு வந்து அவரை எழுப்பிட்டார். அது வேற விஷயம். ஆனா நற்கிரியைகளை செய்து கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம்? விசுவாசிகளுக்கு செய்யலாம். அது 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு வாசிக்கிறோம்? 10ஆம் வசனத்திலே, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப விசுவாசிகள் என்ன பண்ணலாம்? ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணலாம்? நன்மை செய்து கொள்ளலாம். பக்கத்துல அக்கத்துல அவங்க என்ன சாப்பிட்டாங்களா இல்லையா கேட்கலாமே. நன்மை செய்வதை சோர்ந்து போகாதீங்க. சிலர் சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு செய்யணும்? ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் செய்யணும்னு கர்த்தர் சொல்றார். உன்னை விரோதிக்கிறவர்களுக்காகவும் சத்துருக்களுக்காகவும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதன்னு சொல்றார். எனவே இதில் சோர்ந்து போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அடிக்கும் போது சோர்ந்து போயிடாதே. கர்த்தர் உணர்த்தும் போது உன்னை சோர்ந்து போகாதே. எப்படினாலும் கர்த்தர் உணர்த்துவார். பிரசங்கத்தில் உணர்த்துவார், நீ பைபிள் படிக்கும் போது உணர்த்துவார், நீ பாட்டு பாடும் போது உணர்த்துவார், உன்னுடைய வீட்டில் இருக்கிற யார் மூலமாவது கர்த்தர் பேசி உன்னை உணர்த்துவார், சின்ன குழந்தைகள் மூலமா கர்த்தர் உணர்த்துவார். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உணர்த்தும் போது, கர்த்தர் அடிக்கும் போது சோர்ந்து போடாதே, தொடர்ந்து முன்னேறி போயிட்டு. இரண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துகள், அதாவது சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது சோர்ந்து போயிடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போயிடாதே. நன்மை செய்வதிலே, நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து போயிடாதே. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்கி அற்புதம் செய்வார். என்ன செய்வார்? 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன செய்வாராம்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைத்து போகிறார்கள், வாலிபரும் இடையிருந்து போகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து அல்லேலூயா கழுகுகள் போல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. இந்நாட்களில் வருகிற வியாதி நிமித்தம் நீ சோர்ந்து போகாதே. இந்நாட்களில் வருகிற பாடுகள் நிமித்தம் சோர்ந்து போகாதே. இந்த நாட்களில் வருகிற வியாதிகள், பலவிதமான வாதைகள் வருகிறதுனால சோர்ந்து போகாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பவே நமக்கு எழுதி வைத்து விட்டு போயிட்டாரு. நமக்கு முன்பாக சொல்லி வைத்திருக்கிறாரு என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடக்கும், ஆனா நீங்க பயப்படாதீங்க அப்படின்றாரு. நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. சோர்ந்து போயிடாதீங்க, எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வந்திருக்குது பாஸ்டர், எங்களால சாப்பிட முடியல, இந்த உலகத்துல வாழ முடியல, ரொம்ப கடினமா இருக்கிறது, ரொம்ப சோர்வா இருக்குது, பலவீனமா இருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, சோர்ந்து போயிடாதே. உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போயிடாதே. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நான் மனரம்யமாய் இருக்கிறேன், அல்லேலூயா, நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். Glory to God. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory to God, glory to God. கர்த்தருக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த
கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருமை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. அன்பருமை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும். அன்புள்ள தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாமல் தேவன் உன்னை உணர்த்தும் போது, தேவன் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும் போது கீழ்ப்படி. அதனால்தான் தாவீது கீழ்ப்படித்தான். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, 14 பிரமாணங்களை நான் கற்றுக்கொடுத்தேன். என்ன தாழ்மை, என்ன ஒப்பு கொடுத்து சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பி. எப்படி ஜெபம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய உணர்த்தும் போது, தேவனுடைய கடிந்து கொள்ளும் போது, தேவனுடைய எச்சரிக்கும் போது கீழ்ப்படி. சோர்ந்து போகாது. அதனால சோர்ந்து போகாது. ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை தேவன் அளிக்கும் போது, தேவன் உணர்த்தும் போது, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கஷ்டம் நினைக்காத. இடித்து போடவல்ல, மூன்றை கட்டவே கத்த இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். சோர்வு வருதா? சோர்ந்து போக. இந்த மாதிரி நேரங்களில் உனக்கு சோர்வு வரும்படும். கட்டாயம் நீ சோர்ந்து போக. நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாது. நன்மையானவைகளை செய்யும் போது சோர்ந்து போகாது. ஜெபிக்கும் போது நீ சோர்ந்து போகாது.
உனக்கு எதிராய் வருகிறவர்கள் நாம் சோர்ந்து போக வேண்டும். பிசாசு சோர்ந்து போகும். சோர்ந்து போயிடாது. நீ தொடர்ந்து உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை பயன்படுத்தி, உனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி, உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி, உனக்கு கொடுத்த ரட்சிப்பை பயன்படுத்தி, உனக்கு கொடுத்த எல்லா கிருபைகளை வரங்களை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறி ஓடு. உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலும் பொறுமையோடு ஓடிட்டே சோர்ந்து போகாதே. ஹalleluya, ஹalleluya. அவன் உனக்காக காத்திருக்கிறான். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்க, சத்துவத்தை கொடுக்க உனக்காக காத்திருக்கிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லும். சோர்ந்து போயிடாதே. தேவன் உன்னை உற்சாகப்படுத்தப்படுத்தி தான் இந்த செய்தி. தேவன் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு தான் இந்த செய்தி. மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துளிர் விடுவதற்கு தான் இந்த செய்தி. மறுபடியும் விசுவாச வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கு தான் இந்த செய்தி. மறுபடியும் பரிசுத்த ஜீவியத்திற்கு நேராய் ஓடுவதற்கு தான் இந்த செய்தி. கர்த்தர் உனக்காக படுகிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யட்டும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டம் இந்த ஆராதனை தொடங்க நேரம் முதல் முடிவட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய துரியைய தேவனுக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேளைக்காக நம்மளும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மளும் ஆராதிக்கும், உம்முடைய நாமத்தை துதிக்கும், ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை கேட்கும் கர்த்தர்களுக்கு கொடுத்த மாபெரும் சமயத்திற்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்த பாதைக்கு நேராய் கொண்டு போகிறாங்க. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து விசுவாசத்தில் முன்னேறி செல்ல ஆண்டவரே, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு தொடர்ந்து வளர்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா சோதனைகளை மேற்கொள்ளும்படிக்கான பலனையும் சுகத்தையும் ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை கிருபையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஓடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தனித்தனியாய் பேர் பேராய் குடும்ப குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த காணொலியை காட்சி ஆண்டவரே மண்ணு கர்த்தாவே உடைய நாமத்தை துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் நிரப்பட்டும். சோர்ந்து போய் அவர்களுக்கு கர்த்தாவே ஒரு புதிய உள்ள உச்சத்தின் ஆழ ஆண்டவரே உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் கூட இருக்கு. எங்களை பரிசுத்தப்படுத்தி விட வரைக்கும் காயத்தப்படும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்கள் நம்முடைய விசுவாச மக்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் என்று காத்து வழி நடத்துவார்கள். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.